இனிய நட்பு சொந்தங்களுக்கு வணக்கம். தமிழ் ஸ்டோரி பாக்ஸ் பேரடைஸ் சேனல், இது உங்க யூடியூப் சேனல். இந்த சேனல்ல இருந்து அருமையான கதைகள் வந்துட்டு இருக்கு. ரொம்ப ரொம்ப உங்களுக்கு பிடிச்ச கதைகள், எல்லாருக்குமே பிடிச்ச கதைகள் ரொம்ப செலக்ட் பண்ணி இந்த கதைகள் கண்டிப்பா நம்ம சேனல் மூலமா கொடுக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தீவிரமான ஈடுபாட்டோட இந்த வீடியோ சேனல்ல இருந்து வீடியோஸ் வந்துட்டு இருக்கு. அதை கேட்டுட்டு உங்களுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா நம்ம தமிழ் ஸ்டோரி பாக்ஸ் பேரடைஸ் சேனல் மற்ற சேனல்ல இருந்து கதை ஸ்டோரி டெல்லிங் சேனல்ல இருந்து கண்டிப்பா வித்தியாசப்படும். அதுக்கு நீங்க இதில் இருக்கக்கூடிய கதைகள் எல்லாமே பார்க்கணும். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ கீழேயே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா நம்ம சேனல் போடக்கூடிய எல்லா கதை வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துடும். அதை ஓப்பன் பண்ணி கதைகளை கேட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் என்ன கதை கேட்க போறோம் அப்படின்னா, படித்ததில் பிடித்த ஒரு கதை, அதுவும் ஒரு நகைச்சுவை உணர்வோடு இருக்கக்கூடிய ஒரு கதைன்னு சொல்லலாம். ஓகே, கதையினுடைய தலைப்பு பார்த்தீங்கன்னா ஆண் அழகன். ஸோ அழகு அப்படிங்கிறது கண்டிப்பா ஒவ்வொருத்தருக்குமே பிடிக்கும். எல்லாருக்குமே அழகு பிடிக்காம இருக்குமா? அழகு அப்படிங்கிறது எங்கெல்லாம் இருக்கு? எல்லா இடமே நம்ம பார்வையால பார்க்கக்கூடிய அத்தனை இடமும், அல்லது நம்ம மனக்கண்ணால நம்ம ஒரு உருவத்தை உள்ள கொண்டு நம்ம பார்க்கிறோம், மனக்கண்ணால பார்க்கிறோம்னா அதுவும் அழகுதான். ஸோ அழகு அப்படிங்கிறது புறத்தோற்றத்துல மட்டும் இல்லை இல்லையா? அகத்தோற்றத்துல, அதாவது உள்ள மனசுக்குள்ள இருக்கு அழகு இருக்கு. அதே மாதிரி அது எல்லாருக்குமே பொருந்தும். பெண்ணுக்கு மட்டும் அழகுங்கிறதுல, ஒரு பெண்ணுக்கும் ஆணுக்கும் எல்லா உயிரினங்களுக்குமே, உயிர் இல்லாத மற்ற பொருட்களுக்கும் கூட அழகா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? ஒரு 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 ஷோகேஸ் பொம்மை ஒன்று, டாய் ஒன்று பார்க்குறோம் கூட அதுக்கு உயிர் கிடையாது. ஆனால் எவ்வளோ அழகா இருக்குங்கிறனால தான் வாங்கி நம்ம வீட்டுக்கு கொண்டு வரோம். ஒரு நல்ல அழகான ஒரு முக்கியமான ஒரு இடத்துல எல்லாரும் பார்த்தா நல்லா இருக்கும், அழகா இருக்கு அப்படிங்கிறதுனால தான் அது எல்லாமே அந்த செய்கைகள் செய்கிறோம் இல்லையா? அப்போ நம்மளுடைய எண்ணங்கள் அழகு, நம்மளுடைய நோக்கங்கள் அழகு, நம்மளுடைய செயல்பாடுகள் அழகு, எல்லாமே அழகுதான். ஸோ அழகை நேசிக்காதவங்க யாருமே கிடையாது. ஸோ அவங்களுடைய ஒவ்வொருத்தருடைய பார்வையில தான் அது இருக்குன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த கதையில ஒரு ஆண் அழகன் அப்படிங்கிறப்ப புற அழகு மட்டுமே முக்கியம் இல்லை. ஸோ வெளி தோற்றத்தினுடைய அழகை மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்து அதுல மட்டுமே லயிச்சு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த வாழ்க்கை, அவங்களுடைய வாழ்க்கை சரியாக அமையாது, சரியாக இருக்காது. அப்படிங்கிறத ரொம்ப ஆணித்தரமா இந்த ஒரு சின்ன கதை மூலமா நாம புரிஞ்சுக்கலாம். ஓகேவா? கேட்கலாமா? தேவக்கோட்டை என்னும் ஊரில் பரத் என்பவன் வசித்து வந்தான். அவன் அழகன், ஆனால் சரியான முட்டாள். எந்த வேலையையும் ஒழுங்காக செய்ய மாட்டான். அவன் முழு முட்டாள் என்று தெரியாமல் அவனது அழகில் மயங்கி கட்டிக்கொண்டாள் மாலதி. அவனின் முட்டாள்தனத்தால் ஏராளமான தொல்லைகளையும் அனுபவித்தாள் மாலதி. எப்படியாவது அவனை திருத்த வேண்டும் என்று மனதிற்குள் எண்ணினாள் அவள். அந்த ஊருக்கு புகழ்பெற்ற கூத்துக்குழு ஒன்று வருவதாகவும் அவர்கள் ராமாயண நாடகம் நடத்துவதாகவும் அறிவித்திருந்தனர். அந்த நாடகத்தை பார்த்தாவது கணவன் திருந்துவான் என்று நினைத்தாள். அதனால் அவனை நாடகம் பார்க்க அனுப்பி வைத்தாள். அவனுக்கு நாடகம் பார்க்க மனமில்லை. அதனால் ஒரு மூலையில் சென்று நன்றாக தூங்கினான். கூடியிருந்த கூட்டத்திற்கு பணக்காரர் ஒருவர் இனிப்புகளை கொடுத்து வந்தார். நன்றாக தூங்கிக் கொண்டிருந்த பரத்தின் வாயில் அந்த இனிப்பை போட்டார். அதை சுவைத்து சாப்பிட்டான் தூங்கிக் கொண்டே பரத். மறுநாள் காலையில் வீட்டுக்கு திரும்பினான் பரத். என்னங்க, நாடகம் எப்படி இருந்தது என்று கேட்டாள் மாலதி. நாடகம் ரொம்ப இனிப்பா இருந்தது என்றான் பரத். நாடகம் ரொம்ப பிடித்து விட்டது போலிருக்கிறது, அதனால் தான் இனிப்பாக இருக்கிறது என்று சொல்கிறான் போலும் என நினைத்தாள் மாலதி. அன்று இரவும் அவனை நாடகம் பார்க்க அனுப்பிவிட்டாள். அன்றும் ஓர் இடம் தேடி போய் படுத்து தூங்கிவிட்டான் அவன். ஒரு சிறுவன் அவன் மேல் ஏறி அமர்ந்து நாடகம் பார்த்து கொண்டிருந்தான். தூக்கத்தில் இருந்த பரத் அதை அறியவில்லை. நாடகம் முடிந்ததும் எல்லோரும் புறப்பட்டு விட்டனர். பரத்திற்கு உடலெல்லாம் வலித்தது. அவன் வீட்டுக்கு சென்றான். நாடகம் எப்படி இருந்தது என்று கேட்டாள் அன்றும் மாலதி. மிகவும் கனமாக இருந்தது என்றான் அவன். ராமன் சீதைக்கு ஏற்பட்ட துன்பத்தையே கனம் என்று சொல்கிறான் போலும் என்று நினைத்தாள் மாலதி. அன்று இரவும் நாடகம் பார்க்க அனுப்பி வைத்தாள். அன்றும் ஒரு ஓரமாக படுத்து தூங்கினான் பரத். ஒரு நாய் அவன் முகத்திற்கு நேராக சிறுநீர் கழித்தது. திடுக்கிட்டு விழித்தான். கூத்து முடிந்து எல்லோரும் சென்று விட்டனர். தன் முகத்தை துடைத்தபடியே வீடு சேர்ந்தான் பரத். மனைவி ஓடி வந்தாள். என்னங்க, இன்னைக்கு நாடகம் எப்படி இருந்தது என்று கேட்டாள். ஒரே உவர்ப்பாக இருந்தது என்று சொல்லி தூ தூ என்று துப்பினான். அப்போதுதான் மாலதிக்கு உரைத்தது. இவன் நாடகம் பார்க்கவில்லை, வேறு எதுவோ நடந்திருக்கிறது என்று நினைத்து
அவனை விசாரித்தாள். அவனும் உண்மையை கூறினான். இந்த முட்டாளை எத்தனை ஜென்மமானாலும் திருத்தவே முடியாது என்பதை உணர்ந்து நொந்து போனாள் மாலதி. அழகு அழகுன்னு அழகுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும்.